நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் எதுக்கு பாராட்டு விழாலாம்? எனக்கு இந்த புகழ் பாராட்டெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் உங்கள ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ இல்ல சார், நான் வரல. என்ன சார் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சரி, அன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா நான் கண்டிப்பா வரேன். என்ன, நமக்கு மக்கள் பணி தானே ரொம்ப முக்கியம். போன் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சாரி சார். நீங்க சொல்லுங்க. சார், நான் அப்புறமா பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? எனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும் நல்லா தெரியும். நான் நல்லதான் பண்ணிருக்கேன். என் ஒருத்தருக்காக அத்தனை பேர் லைஃபை கெடுத்துறீங்க. எனக்கு என் பிள்ளையோட லைஃப் முக்கியம். அதை விட என் கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம். என் பையனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புவாங்க, நான் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஐயோ சித்தி, அவங்க எனக்கு டிசி தரல. எனக்கு படிக்க பிடிக்கல, டிசி கொடுங்க. நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மேல சொல்லு. இத பார், நான் உன் சித்தி, குழந்தை இல்ல. நான் தப்பு பண்ண, டிசி தந்தாங்க. அதுல என்ன தப்பு? நீ தப்பு பண்ணிருந்து டிசி தரதா இருந்தாலும் என்ன கூப்பிட்டு பேசிதான் அந்த முடிவு எடுத்திருக்கணும். பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகார திமிர் தானே. அவங்களுக்கு அதிகார திமிர் இருக்கிறப்போ எனக்கு இருக்க கூடாதாப்பா? ஐயோ சித்தி, எனக்கு நீங்க இருக்கீங்க. நாளைக்கு நான் படிக்கலனாலும் உங்களால எனக்கு நல்ல ஃபியூச்சரை ஏற்படுத்தி தர முடியும். ஆனா அங்க படிக்கிற பசங்க பாவம், பாதி பேர் படிக்க வசதி இல்லாத ஏழை பசங்க சித்தி. இந்த பாரு அல்கேட்ஸ், நீ சின்ன பையன், நீயே இவ்வளவு தூரம் யோசிக்கிறல்ல. ஆனா ஒரு காலேஜோட கரஸ்பாண்டன்ட் இதெல்லாம் யோசிக்காம என்கிட்டயே ஆணவமா பேசுறாங்க. பேசலாமா? தப்பு இல்ல? அதுக்கப்புறமும் நான் யாருன்னு காட்டலன்னா அது எனக்கு தாண்டா அசிங்கம். சித்தி, எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க சித்தி, ப்ளீஸ். இத பாரு, நான் இப்ப உனக்காக அவங்கள மன்னிச்சாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் பயந்துட்டேன், தோத்துட்டேன்னு தான் தெரியும். அப்புறம் ஒருத்தனும் என்னை மதிக்க மாட்டான். ஊருக்கு முன்னாடி உன் சித்தி அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அவங்களுக்கு அக்கறை இருந்தா இந்நேரம் என்ன தேடி ஓடி வந்திருப்பாங்க. வரல. அப்ப என்ன அர்த்தம்? இருமாப்பு. அவங்களே அப்படி இருக்கிறப்ப நாம ஏண்ட இறங்கி போனோம்? நான் எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான். அல்கேட்ஸ்னா எல்லாருக்கும் பயம் வரணும். ஏன்னா எனக்கு அப்புறம் எல்லாம் நீதான்டா. சரி, ரிலாக்ஸ் ஆரு. டேய் மாப்ள, அந்த பொண்ணு உனிதான் அவ்வளவு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு திரும்பாத, டக்குன்னு திரும்பாதரா. நான் சொல்ற மாதிரி கேளு. அழகா உன் சூர்யா ஸ்மெல் திரும்ப பார்க்கலாம். நல்லா இருக்கு, திரும்பி. ஆமாண்டா, சொன்ன மாதிரியே வச்சக்கன் வாங்காம பாக்குறா. சரி, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் எந்த கிளாஸ்லயும் பார்த்ததே இல்லையடா. நானும் தான் பார்த்தது இல்ல. அப்ப யாரா இது? டேய் மாப்ள, நம்ம பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அவங்க மதியான நேரத்துக்கு கருவாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு கருவாடு விற்க வந்த பொண்ணுங்க தான் அவளுங்க. சரி, காலேஜுக்கு போற மாதிரி கொஞ்சம் கெட்டப்பா கிளம்பி வந்துட்டாளுங்க. அதை பார்த்து நீ ஏன் பண்றா பாத்தீங்க. அதுக்கப்புறம் மாப்ள இப்ப கூட பாரு, உன்னையும் அடிச்சு பாக்குது. நான் சொல்றேன் மாப்ள, மிஸ் பண்றாத. பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வச்சுக்க, வீடு பூரா கருவாடா இருக்கும். வீட்டுக்கு கூட மறந்துடாதானே. என்னடா அப்படின்னா எனக்கு கருவாடு விற்கிற பொண்ணு தான் கிடைக்குங்கிறியா? டேய், எனக்காக ஊர்ல பாண்டி மாமா பொண்ணு வெயிட்டிங்டா. உன்னெல்லாம் இது வரைக்கும் ஒரு பொண்ணு பாத்துருக்காடா? டேய்,
இன்னுமாடா அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா. பாண்டி ஊருக்கு போன வேகத்துல இந்நேரத்துல 2 பேரும் கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திருப்பாங்க மாப்பிள. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 மாசத்துல அவங்க பசங்களுக்கு காது குத்துக்கு நம்ம காலேஜ் கூட வாய்ப்பு இருக்குன்னா பாத்துக்கிய. டேய் ஏன் தப்பா பேசுறியா உன்ன? என்ன மவன சாவடிக்க மாட்டான். இன்னும் விட மாட்டான் நீ. சாவே கிடையாதுடா. அங்க வாரு, அங்க வாத்தியாவீங்களே எங்க உட்காந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு. முட்டாளுங்களா கீழே கீழே வந்து செத்துற போறீங்களா? எதுக்குடா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது அவன்கிட்ட கேளு மாப்பிள. மச்சான் இவனுக்கு ஆள் இல்லாதனால என் முன்னாடியே என் ஆள தப்பா பேசுறான்டா. என்ன நீயே கேள்றா? ஆமாண்டா, உங்களுக்கு இப்ப ஒரு பொண்ணு இல்லாதான் ஒரு கேடு. எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க. நாமளே இந்த காலேஜ் மூட போறாங்களே, அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இப்ப போய் பொண்ணுக்கா சண்டை போட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. டேய் நீ எதுல இப்ப நக்கலா சிரிச்சிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, நீ முத காலேஜ் வரும்போது எப்படி இருந்த? யோக்கியமா இருந்த? பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்தி இருந்த. இப்ப நீ பெருசா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற பொண்ணுங்க வேணான்னு. ஆமா, நீ ரொம்ப பெரிய ஒழுங்கு. நீ காலேஜ்ல ஒரு பொண்ணு விடல, எல்லா பொண்ணு பிள்ளைங்க தெரிஞ்சிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம மரத்துல எல்லாம் பொண்ணுங்க பேர் எழுதி ஆட்டு வரைஞ்சி அம்பா விட்டுட்டு இருந்த. இன்னைக்கு நீ பேசிட்டு இருக்கியா? இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பழச கலரி இருக்க? ஆனா ஒண்ணு மாப்பிள, இந்த காலேஜ்ல ஜாலியா சுத்திக்கு இருந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு கனவு மாதிரி இருக்குடா. அதெல்லாம் செம்ம காமெடியில. நம்ம காலேஜ் வந்ததை விட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது தாண்டா அதிகம். ஆனா இந்த எல்லா சந்தோஷத்தையும் மிஸ் பண்ணிட்டு வெளியே போறோம்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் நீடா நீ ஒரு வருஷம் முடியறதுக்கு எவ்வளவு ஃபீல் கொடுக்குற? அவன்டா 4-5 வருஷம் படிச்ச மாதிரி ஃபீல் கொடுக்குறா. மாப்பிள இதெல்லாம் 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு கடைசியா போகும்போது ஃபேர்வெல் கொடுக்க வேண்டிய ஸ்பீச் புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லயே உட்காந்துருக்கோம். டேய் நீ என்னன்னாலும் சொல்றா, ஆனா இந்த காலேஜ் மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குடா. டேய் இதுக்கு மேலே நம்ம இந்த காலேஜில் இருந்தா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இதையே தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதான் நம்ம இந்த காலேஜை விட்டு வெளியே போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து என்னடா பண்ண போகிறோம்? வாங்க போகலாம். ஏன் மாப்பிள கிரிக்கெட்டே விளையாட தெரியாம ஏதோ குருட்டு நம்பிக்கை விளையாண்டு இந்த காலேஜ் வாங்கி கொடுத்தோம்ல. அதுவும் இந்த பில்டிங்கை பார்க்கும்போதெல்லாம் ஏன் பில்டிங் ஓம் பில்டிங் சொல்லி சண்டை போடுமே மாப்பிள்ள. கரஸ்கிட்ட ஏதாவது பனிஷ்மெண்ட் மாட்டிக்கிட்டா கூட இந்த பில்டிங் பேரை சொல்லி தான்டா தப்பிப்போம். இனிமேல் இது யாருக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னே தெரியலடா. மச்சான், நம்ம வாங்கி தந்த பில்டிங் வேஸ்டா போகுதுன்னு நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு பேர் படிக்கிற காலேஜ் மூட போறது நினைச்சு நம்ம கரஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பின்ன 2500 பேர் படிக்கிற காலேஜ் மாப்பிள்ள, கரஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கடா. அவ்வளோ பேரோட லைஃப்ல பாவம் மாப்பிள்ள. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் இந்த காலேஜ் மூடுறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டோம்டா. டேய் தெரிஞ்சோ தெரியாம இல்லடா, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான்டா காரணம். அன்னைக்கு ஆல்கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் அவனை டிஸ்மிஸ் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்குடா. நீங்க சொல்றது கரெக்டா, ஆனா நம்ம எதுக்கும் காலேஜ் விட்டு போறதுக்கு முன்னாடி கரஸை பார்த்து ஒரு சாரி கேட்டுட்டு போறது தான் சரின்னு எனக்கு தோணுதுடா. நான் அதுதான் மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க போவோம். டேய் அப்படியே இந்த சரவணனையும் சிவாஜியும் கூட்டிட்டு போயிடலாம்டா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அமைதியா இருப்பீங்க? பசங்க வேற காலேஜ மூட போற விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வேற பயந்து போய் போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். நீங்க தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நானும் இந்த பிரச்சனைக்கு பசங்களை பலிக்கடை ஆக்க கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது 2500 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். ஆனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. பசங்க வேற 1 இயர் படிப்பு வேஸ்ட் ஆயிடுமேன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இது என்ன நாமளா செய்றோம்? எல்லாம் அந்த அமைச்சர் தமிழரசியால வந்தது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல மேடம். ஆல்கேட்ஸ்ன்ற ஒரு ஸ்டூடெண்டால இன்னைக்கு 2500 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே கேள்விக்குறியாயிடுச்சு மேடம். சரிங்க மேடம், இப்ப பசங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? இப்போதைக்கு
அவங்க கட்டின ஃபீஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம்னு இருக்கேன். மேடம், என்னதான் ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணாலும் பசங்களோட 1 இயர் படிப்பு வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல மேடம். எனக்கு தெரியுது. இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் எதுவும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மேடம், உங்களை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க மேடம். சரி, ஓகே, வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். என்ன விஷயம்? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? என்ன ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. பாலா, நீயாவது சொல்லுப்பா. இல்லை மேம், காலேஜ் மூட போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் நாங்கள்லாம் காலேஜ் விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டோம் மேம். மேம், வீட்டில் காலேஜ் மூட போகிற விஷயத்த கேட்டு ஊர் கிளம்பிவான்னு சொல்கிறாங்க. அதான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முறை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் மேம். மேம், இந்த காலேஜுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிறைய வகையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க மேம். சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? ஏதாவது காலேஜில் சீட் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே வேலைக்கு போக வேண்டியதான் மேடம். இந்த மாதிரி நேரத்துல காலேஜ்ல 2500 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்பாயில் ஆகுறத பத்தி யோசிச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேம், நான் காலேஜ் விட்டு போக போகிறது வருத்தமாக இருந்தாலும் அப்பு, சிவாஜி, அசோக், பாலா, காத்தாடி இவங்க மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க மேடம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் இந்த காலேஜ் மூடுறதுக்கு நாங்கள் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்கணும்னு இருக்கு, அதான் நடந்துருச்சு. மேடம், அப்படின்னா நீங்கள் மீதிப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன மேடம் பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு கட்டின ஃபீஸை மட்டும் ரிட்டர்ன் பண்றோம். மேடம், அப்போது எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் படிப்பு அவ்வளோதானா? எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களாலையும் இவ்ளோ பேருக்கு வேற என்ன செய்ய முடியும்? சரிங்க மேடம், நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ மேடம். ம். டேய், வாடா போகலாம். டேய், ஒரு நிமிஷம். மேம், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா, என்ன வேணும்னு சொல்லு. மேம், நாங்களாம் வெளில போனால் எங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது மேம். என்ன விடுங்க மேம், ஆனால் இவங்களாம் படிக்கணும் மேம். உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜில் ஏதாவது எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம். எனக்கு தெரிஞ்ச காலேஜ்னா மேடம், அன்னைக்கு மீட்டிங்ல உங்க ஃப்ரெண்ட் யாரோ காலேஜ் திறக்க போறதா சொன்னீங்களே, அங்க வேணா விசாரிச்சு பாருங்க. இதே எனக்கு முன்னாடி தோணாம போச்சு. ம். இந்த அசோக், இது எனக்கு தெரிஞ்சவங்க காலேஜ் தான். நீங்க இவ்வளவு அக்கறையா கேக்குறதுனால தான் நான் உங்களுக்கு இதை செய்றேன். நீங்க நாளைக்கே இந்த அட்ரஸ்ல இருக்கிற காலேஜுக்கு போங்க. மத்ததை எல்லாம் நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். ம். எப்பா, தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுடா. யாரா கரசை பார்க்கறது ஐடியா கொடுத்தது? அவனுக்கு முதல்ல காலேஜ் கிரவுண்டில் ஒரு பெரிய சிலையா வைக்கணும்டா. ஏய், காலேஜ் அடிக்க போகிறாங்க, செலவு நிலவைக்கிட்டு இருக்க. அந்த அம்மா நம்மளை காண்டா பார்த்தா கூட பரவாயில்ல, காண்டாமரமாக பார்த்துட்டு இருந்துச்சு. கடவுள் தான் பார்த்ததுக்கு மனசை மாற்றிட்டாங்க போல. டேய், நீங்களாம் சந்தோஷமா தாண்டா இருக்கீங்க. ஆனா எனக்கு தாண்டா பயமா இருக்கு. எங்க அப்பா வேற காலேஜ்ல சேர போறது சொன்னா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாடுறா. டேய், காலேஜ் இழுத்து முன்னது நீ என்ன பண்ணுவ? டேய், இது உனக்கு புரியுதுடா, எங்க அப்பனுக்கு இது புரியாதுடா. சும்மா அடிப்பான்டா. டேய், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க? தரவனா, நாங்களாம் புலம்புற விடு.
அந்த காலேஜுக்கு வந்து கவிதை எழுதுறேன், மரத்துக்கீழ உட்காந்து கவிதை எழுதுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காத. ம் டேய் டேய் அதை விடுறா. ஏண்டா சரவணா, இந்த காலேஜுக்கு திவ்யா வர மாட்டலடா, பரவாயில்லையா? காலேஜில் மீட் பண்ணலன்னா என்ன, வீட்டில் மீட் பண்ணா போச்சு. டேய் உன்னையெல்லாம் ஊர் உலகம் நல்லாவே நம்பிக்கிறடா. தயவு செய்து அப்படியே இருந்துடுறா. தேவையில்லாம இந்த மாதிரி வெளியே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாத. மாப்பிள்ள இரு, எல்லா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் பேசி தான் இருக்கீங்க. இப்ப பாரு சிவாஜி, நீ என்ன இவ்வளவு சைலண்டா இருக்க? கேரக்டர் அடிச்ச மாட்டியா நீ? அதெல்லாம் இல்ல மாப்ள, கரை செஞ்ச விஷயத்த பார்த்துட்டு எனக்கு பேச வார்த்தையே வரல. டேய் பொம்மேரியன் நாய்க்குட்டி, உனக்கெல்லாம் டயலாகே வராது. எப்பவாவது உனக்கு டயலாக் கொடுப்பாங்க, அப்ப அதை ஒழுங்கா பேசு, சரியா? இப்ப கொஞ்சம் டேய் நமக்கு இவ்வளவு பண்ண கரசுக்கு நம்ம என்னடா பண்ண போறோம்? மச்சான், நம்ம அசல் காலேஜோட மானத்தை காப்பாற்றணும். இப்போ போய் சேர காலேஜில் நம்ம தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக வரணும். அதான் நம்ம கரசுக்கு செய்கிற நல்ல உதவியாக இருக்கும். ஏய் இங்க பாரு, இப்படி திடீர்னுலாம் ஆடக்கூடாது. வாயில வார்த்தை வருதுன்றதுக்காக கண்டதையும் பேசக்கூடாது. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் தான் பேசணும், புரியுதா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மூஞ்சிய பாரு, முறைச்சிக்க. டேய் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம், அங்க போயாவது ப்ரொஃபசர் அடிக்கலாம்னு சொல்றியா? டேய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம இருக்கலாம்ன்றா. உன்னை நான் என்ன சொல்லிருக்கேன்? உன்னை நான் என்னடா சொல்லிருக்கேன்? 4 பேர் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையாடா? சொல்லிருக்கா இல்லையா? ஏண்டா அன்னைக்கு அந்த பாண்டி போய் ஊருக்கு போனாலடா, நீ அவன் கூட பச பிடிச்சி ஊருக்கு போயிருக்க வேண்டியதான்றா. ஏண்டா இங்க இருந்து எங்க உயிரை வாங்குற? டேய் நானும் அவனோட ஊருக்கு போயிருப்பேன்டா. ஆனா ஊர்ல எங்க அப்பா அத்தா கையில சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, ஊருக்கு திரும்பி வந்தா ஒரு இன்ஜினியரா தான் வருவேன்ட்டு. அதனால தான் இங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆமா, இவர் எதையும் தாங்க இதையும். படா டேய் போடா சேரவே கூடாதா? பேசக்கூடாது. போனேன்னு வையே, மண்டையை திறந்துருவேன். போடா. டேய் உன்னையெல்லாம் ஒரு வாரத்துக்கு பார்க்கவே கூடாது. சரிடா, நம்ம கரஸ் எந்த காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? அவங்க சொல்லும் போது நான் சரியாவே கேட்கலடா. டேய் ஏதாவது ஒரு காலேஜுக்கு பண்ணிருப்பாங்கடா. டேய் ஏன்டா தேவையில்லாம மூளை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அதான் கையில பேப்பர் வச்சிருக்கல, மூடி பிரிச்சு பாரு. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும் உனக்கு. ஏய் என்னடா இப்படி பேயறிஞ்ச மாதிரி முழிச்சுக்கிருக்க? அப்படி என்னடா கொடுத்தாங்க? இந்த காலேஜ் பேரை பார்த்தியாடா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் குட்ரா. டேய் எதுக்குடா இந்த காலேஜை பத்தி பயப்படுறீங்க? அப்படி என்னடா இருக்கு இந்த காலேஜ்ல? டேய் முன்ன அந்த காலேஜ் பக்கம் போயிருக்கியா நீ? இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் இப்படி வாய் பேசுற. என்ன பாலா, அது அவ்வளவு பயங்கரமான காலேஜாடா? டேய் ஏதாவது ஒண்ணுன்னா இப்பவே சொல்லுங்கடா. என்னால இந்த காலேஜ்ல அடி வாங்கின மாதிரி அந்த காலேஜ்லயும் வந்து அடி வாங்க முடியாதுடா. டேய் காத்தாடி, நீயாவது சொல்றா. டேய் ஏன்டா இப்ப நோண்டிட்டு இருக்க சும்மா? டேய் அப்படின்னா அந்த காலேஜை பத்தி சொல்லு. டேய் அதே அப்புறம் வாயால சொல்லுவேன். வேணா உன் கொரியர் மொபைல் எடுத்து www.ன்னு போட்டு இந்த காலேஜ் பேரை டைப் பண்ணி பாரு, அதுவா வரும். டேய் ஏன்டா எல்லாரும் புரியாத மாதிரியே பேசுறீங்க? பிள்ளைமான காலேஜா இருந்தா சொல்லுங்கடா, நான் வேணா வேற காலேஜ் சேர்ந்துக்கிறேன். என்னது வேற காலேஜா? தம்பி நீ வேணா வேற காலேஜ் போய் சேருப்பா. நாங்களாம் என்ன சாக்காய் நிக்கிறோம் பாக்குறியா? அப்படி கிடையாது, இந்த காலேஜ் வந்துச்சுன்ற இன்ப அதிர்ச்சியில் நிக்கிறோம்டா. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. வா புரியுற மாதிரி சொல்றேன், வா. உனக்கெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. டேய் என்னடா அந்த காலேஜை பத்தி சொல்றேன்னு எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? டேய் நில்றா, இப்போ அந்த காலேஜ் பத்தி தெரியும் அவ்வளவுதான். ஆமாடா, நான் 12th படிக்கிறப்போ என் கூட படிச்ச முக்காவாசி பேர் அந்த காலேஜ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டானுங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தருவாங்களாடா? ஆமா, உனக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் சொல்லி தருவாங்க. ஏன்டா அறிவு கட்டவன எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு? அதெல்லாம் தாண்டி காலேஜ் லைஃப் ஒன்று இருக்குடா. அப்படின்னா நம்ம இந்த காலேஜ் லைஃப்ல பண்ணது? டேய் நம்ம படிச்சுக்கு பேர் காலேஜே கிடையாதுடா, யூனிஃபார்ம் போட்ட கான்வென்ட். டெய்லி ஃபார்மல் செட்டப் பேண்ட போடணும், அதை இன்வேர பண்ணணும், ஷூ போடணும்னு சி டென்ஷன்டா. அப்படின்னா இந்த சட்டை பேண்ட் எல்லாம் போடாம வரலாமா? டேய் சட்டை பேண்ட்லாம் போடாம வரதுக்கு நீ என்ன கவச்சு நடிக்கியாடா முட்டாப்பல? டேய் நான் இந்த ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போடாம வேற கேஷுவல்ஸ் அந்த மாதிரி போடலாமான்னு கேட்டேன்டா. ஓ அதை கேட்டியா? அது நீ ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் கூட போட்டு வரலாம், அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு அந்த காலேஜ்ல. அதை விடுறா. டேய் நம்ம காலேஜ்ல படிக்கிற ஆளுகளே பொண்ணுங்க, அவளுக்கு எல்லாம் பொண்ணுங்களாடா, நல்லா தார் சட்டிக்குள்ள போட்டு முக்குன மாதிரி. அவளை பார்த்து சும்மா சிரிச்சாலே அப்பா அம்மா கூட்டு வந்து நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்துருவாளுங்க. ஆனா அந்த காலேஜ்ல பொண்ணுங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? சும்மா கலர் கலரா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்கடா.
டேய் அந்த காலேஜ்லாம் பொண்ணுங்களை ஒரு தடவை பார்த்து சிரிச்சா போகும்டா, உடனே ஃபோன் நம்பர் வாங்கிடுவாங்க, நம்மள அப்படியே பார்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன வீக்லி ஒன்ஸ் டேட்டிங் சேட்டிங் அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதான்டா. அப்புறம் டேய் நான் என்ன கதையாடா சொல்லிக்கிறேன், அப்புறம் கேட்டுக்கிறக்க குள்ளப்பல. இல்லடா அந்த காலேஜ்ல என் அழகுக்கு ஏத்த மாதிரி என் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்குமாடா? ஏத்தத்தை பத்தி அவனுக்கு. டேய் நான் என்ன புரோக்கர் தொழிலாடா பாத்துக்கிறேன், அது ஓ ஹைட்ல ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஒரு கல்யாண புரோக்கருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? சரிடா மச்சான். டேய் விடுங்கடா, சும்மா அவனே போட்டு கலாய்ச்சிட்டு. மச்சான் நீ அங்கேயும் வந்து இந்த பழைய மூஞ்சி வச்சு நல்ல மாதிரி நடிக்காத, அப்புறம் ஒன்று நம்ம கேங்ல தூக்கிறோம், ஜாக்கிரதை. ம் டேய் மாப்ள, அதெல்லாம் அங்க வந்தா மாறிடுவான்டா. இங்கதான் அவன் வறுமை நிறம் சிவப்பு, வாழ பிறந்தவள் வலிக்கு விழுந்தவள் இருப்பான். அங்க வந்து லவ் கவிதையா மாதிரி ஜாலியாயிரும், விடு பாத்துக்கலாம். அந்த காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபால்லாம் எப்படிடா? மச்சான் அந்த காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபல் பத்திலாம் தெரியாதுடா, ஆனா எல்லாரும் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க மச்சான். நம்ம காலேஜ்ல ஃபெயில் ஆனா என்னடா பண்ணுவானுங்க, இந்த சுள்ள பேன்ஸ் கூப்பிட்டு வச்சு சும்மா கிளிப்பான். ஆனா அந்த காலேஜ்ல அப்படி இல்ல மச்சான், நம்ம ஃபெயில் ஆனா நம்மள கூப்பிட்டு வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பானுங்க, அப்புறம் ரீஎக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க மச்சான். அப்படின்னா அந்த காலேஜ்ல நம்ம பாஸ் ஆகுறது ஈஸின்னு சொல்லு. அதுதான் கிடையாது, அங்க இருக்க என்ஜாய்மெண்ட்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மச்சான். இதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் போயிருக்கா? இல்லடா. அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சது? அதுவா, அந்த காலேஜை பத்தி கேள்விப்பட்ட உடனே நானும் என் பக்கத்து ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணோம். அவனுக்கு கிடைச்சிச்சு மச்சான், எனக்கு கிடைக்கல. டேய் அவன் ஸ்கூல் படிக்கும் போது நல்லா பழ மாதிரி இருப்பான்டா, அவனுக்கு ஒரு இலவும் தெரியாது. ஆனா இப்ப அந்த காலேஜ் சேர்ந்த உடனே எப்படி ஆயிட்டான் தெரியுமா, சும்மா இப்ப மாடல் மாதிரி இருக்கான்டா, தலையில ஸ்பைக்கு, காதுல ஸ்டட்ஸ், இப்போ ஸ்டைல்ல இருக்கான் மச்சான் அவன். அதை விட Facebookல சும்மா 1000 பொண்ணுங்க மச்சான், தலை இருக்கு. அவனுக்கே அவளை மடியும் போது நமக்கு மடியாதானே? ஆமா மாப்ள, இனிமே நம்மளும் சாதாரண பாய்ஸ் கிடையாது, யோயோ பாய்ஸ். அந்த காலேஜுக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். டேய் இந்த வெட்டி பேச எடுத்துக்கடா. இனிமேல் மேக்ஸிமம் ப்ரோ அந்த காலேஜ் தான் இருக்கணும். ஃபாலோ மீ பிகைன்.